மீனா கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. விஜயா வந்து என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க. பார்க்குறீங்களா அத்தை சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா. சீக்கிரம் செய், மதியம் நான் சொன்னதெல்லாம் சமைச்சிடுன்னு சொல்கிறாங்க. ஏன் விருந்தாளி வராங்களான்னு கேட்குறாங்க மீனா. இல்லை, மனோஜ்க்கு கடைக்கு மதியம் கொடுத்து அனுப்பணும்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, யாருக்கும் என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், நான் செஞ்சிடுறேன். தனியாக கடைக்கு கொடுத்து அனுப்பலாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அவங்களுக்கு வேணும்னா ரோகிணியை சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உங்களுக்கு நேற்று நைட்டு ரூம் விடாமல் மனோஜ் தூங்கிட்டான், அந்த கோவத்தில் தானே இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவருக்கெலாம் என்னால் சமைக்க முடியாது, வேணும்னா நீங்களே சமைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா. முத்து கார்கிட்ட வெளியே நின்றுருக்கும் போது ஏசி டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. யார் நீங்கன்னு கேட்குறாங்க. டெலிவரிக்காக வந்திருக்கோம் சார், அண்ணாமலைன்ற பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையா? அதெல்லாம் வேறு இருக்காது, கீழ் வீட்டுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இல்லை சார், பாருங்கள், அண்ணாமலைன்ற பேருக்கு தான் வந்திருக்கு, ஃப்ரம் அட்ரஸ் கூட பாருங்கள், வாசுதேவன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாசுதேவனா? ஸ்ருதியோட அப்பாவாச்சே அப்படின்னு நினச்சிட்டு, வேண்டாம் இறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், டெலிவரி பண்ணுறது தான் எங்கள் வேலை, திரும்ப கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொண்டு போங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு முத்து. இந்த ஃப்ரம் அட்ரஸில் இருக்க நம்பருக்கு வேணால் ஃபோன் பண்ணி ரிட்டன் எடுத்துக்க சொல்லுங்கள், இல்லாட்டி எங்களால் கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. முத்துவும் சரி காட்டுங்க, நான் கால் பண்ணுறேன்னு கால் பண்ணுறாரு. ஸ்ருதியோட அம்மா கால் எடுத்து யாருன்னு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையோட பையன் முத்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. என்ன, ஏதாச்சும் புது ஏசி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு ஏசி அனுப்பி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஓ, வந்துருச்சா? ஆமாம், வெயிலில் அதான் நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் ஏதாச்சும் மாற்றி அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அன்றைக்கி வரும்போதே அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எப்படி அங்கே இருக்கீங்க? ஒரு நாளே என்னால் முடியல, ஸ்ருதிக்காக நான் ஏதாச்சும் செய்ய வேண்டாமான்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் அங்கே வரும்போது செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு முத்து. பல வருஷமாக இந்த வெயிலெலாம் நாங்கள் தாங்கிட்டு தான் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏசி இல்லாமல் இல்லை, எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்குன்னு சொல்கிறாரு முத்து. ஹாலில் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எதை மாட்டணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, ஒரு கிஃப்டாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு பொருள் அனுப்புகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது தரணும்னா துணியாவோ நகையாவோ கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு முத்து. நீங்கள் அனுப்பின பொருளை நான் உங்களுக்கே திருப்பி அனுப்புகிறேன், என்ன ஒரு 10 ஏசி இருக்குமா, 11ஆவதா இதையும் சேர்த்து மாட்டிக்கோங்க. மற்றவங்க குடும்பம் ஒன்றா இருக்கிறத பார்த்து வயிறு எறியும் போது அந்த காற்றை வாங்கிக்க சொல்லுங்கள் உங்கள் புருஷனை, நான் வைக்கிறேன்னு வச்சிடுறாரு. அவங்க கிட்ட நான் பேசிட்டேன், ஏசியை திரும்ப கொண்டு போயிடுங்கன்னு சொல்கிறாரு முத்து. சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.